நியூஸ் ஹவர்ஸ் டிவி செய்தி துளிகள். செய்திகளுடன் நான் லாஃபிர் முகமது சிமா. சம்மாதுரையில் சுகாதார வைத்திய அதிகாரிகள் கூட்டு நடவடிக்கை. 13 நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சஹீலா இஸ்ஸதீன் அவர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் சம்மாதுரை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள வர்த்தக நிலையங்களில் பரிசோதனை நடவடிக்கை இடம்பெற்றது. சம்மாதுரை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் SIM கபீர் தலைமையில் காரைதீவு, நிந்தவூர், எரக்காமம் ஆகிய பிரதேசங்களில் சுகாதார வைத்திய அதிகாரிகளும் அந்த சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களின் மேற்பார்வை பொது சுகாதார அதிகாரிகளும் பொது சுகாதார அதிகாரிகளும் இணைந்து நடாத்திய உணவு நிலைய பரிசோதனைகளில் 67 நிலையங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்த 13 நிறுவனங்களில் இருந்து பெருமளவான உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டது. இதன்போது தமது குற்றத்தை ஒப்புக்கொண்ட 13 நிறுவனங்களுக்கு எதிராகவும் சுமார் 1,05,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டது. இந்நிகழ்வில் பங்கு கொண்ட காரைதீவு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் தஸ்லிமா வசீர், நிந்தவூர் சுகாதார வைத்திய அதிகாரி ILM ரைஸ், எரகாமம் சுகாதார வைத்திய அதிகாரி MM இஸ்மாயில் அவர்களுக்கும் அவர்களது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களின் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர்கள் சம்மாதுரை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலய மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர்கள் எல்லோருக்கும் தமது நன்றிகளை சம்மாதுரை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் SIM கபீர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் நியூஸ் ஹவர்ஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.